அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வேகணும்லாம் தேவையில்லை. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது காய் சேர்த்துக்கலாம். 1 கப் முட்டைக்கோஸ், குடமிளகாய் 1 கப், கேரட் 1 கப், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை வந்து வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கிடுவோம். இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது. இது கடையில் கூட ரெடிமேடாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சீட்டில் வந்து இப்படி ஒரு சைடாக வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி இது இந்த சைடை இப்படி மடித்து இப்போது இந்த சைடை வந்து இந்த சைடாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இப்போது இதை இப்படி பண்ணி இப்போ இந்த சைடு வந்து நம்ம மைதா மாவு வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தடவிக்கிடுவதில்லை. இந்த மாதிரி மைதாவை சைடில் தடவிட்டு இப்படி மடித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்தாச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியமான சூட்டில் போட்டு எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா இதையும் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா மொறு மொறுன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.